4 மாதத்துக்கு வெளியே எங்கிட்டுமே எங்களால் போக முடியாது. தாய் தப்புனே இறந்து கிடந்தாலும் போக முடியாது. வந்து ஏறி தான் ஆகணும். திடீர்னு அருவா கை காலில் வெட்டுவோம். இதில் இந்த உயிருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது மாதிரி நிற்கிது. பணம் ஏறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த தொழிலுக்கு ஆள் இல்லை. ஊடால இந்த மழை தண்ணிக்குனால கொஞ்சம் நஷ்டமானாலும் ஆனது தான். எல்லாத்துலையும் இதில் ஏற்றுக்கணும். எங்கள் ஐயா வேணாம் படினாரு. நானாக விருப்பப்பட்டு வந்தது இந்த தொழில். இது அருவாப்பெட்டி, சுண்ணாம்பெட்டி. நம்ம இதை சுண்ணாம்பு கொண்டு போகிறது தான். இதை கொண்டு போய் சுண்ணாம்பு அடித்தா, இந்த சுண்ணாம்பு போய் அடித்தா தான் நம்ம அங்கே போய் சுண்ணாம்பு எண்ணி ஏற முடியும். இது எதில் பண்ணது? இது வந்து பாலை, தென்னம்பாலை. தென்னம்பாலை எடுத்து பண்ணது? ஆமாம், தென்னம்பாலையிலேருந்து எடுத்து அப்படியே ஒன்று பெட்டி மாதிரி ஒன்றா சேர்த்து அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி. இது நார்மல் சுண்ணாம்பு தான். இது வந்து ஆமாம், இது நார்மல் சுண்ணாம்பு தான். நம்ம கல் மாதிரி வாங்கி ரெண்டாவது நீத்தி அதுக்கடுத்து இது பொடியாகிறது தான். இதை மேலே போய் அங்கே போய் தேய்க்கணும் முட்டியில். இந்த இருக்கிற இந்த மாதிரி முட்டியில் தேய்க்கணும். இதில் உள்ள தேய்ப்போம். இதில் தேய்ச்சதுக்கடுத்து முட்டியில் தேய்ச்சிருப்போம். இது தேய்ச்சா தான் சுண்ணாம்பு எண்ணி. இது தேய்க்காமல் இருந்தால் கல். இப்போ நம்ம பணம் ஏறுறோம். ஏறி பயணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த இதை எடுத்துகிட்டு மறுபடியும் அதை இந்த சுண்ணாம்பு ராவி வச்சுட்டு வந்துடுவோம். ஆமாம், எம்டி மறுபடியும் பாலையில் மாட்டி வச்சுட்டு வந்துடுவோம். அந்த பாலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு சுட்டாக வடிகிறது தான் பயணி. அந்த சுண்ணாம்பு போடப்போ இந்த சுண்ணாம்புலேயே விழும். நம்ம ராவுறனால அதில் சுண்ணாம்புலேயே விழுறனால அப்படி சுண்ணாம்பினியாக மாறிடும். இதே இது நம்ம இந்த சுண்ணாம்பை ராவாமல் விட்டுட்டோம்னா கல்லாக மாறிடும். ஆமாம், கல் தான் ஒரிஜினல். ஆமாம், கல் தான் ஒரிஜினல். இது வந்து நம்ம சுண்ணாம்பு கலக்கிறனால தான் சுண்ணாம்பு எண்ணி இனிப்பாக வருது. காலைல ஒரு கசி விட்டு வந்துடுவோம். அடுத்து சாயந்தரம் ஒரு கசி வேணும். காஞ்சிரும்ல? இல்லைன்னா காஞ்சிரும். ஆமாம், 2 நாள் ஏறாமல் போட்டாலும் அவ்வளோதான், பொழப்பே போச்சு. காலையில் வந்து கம்மியாக இருக்கும். அப்போனா ஆமாம், ஏறாமட்டா காலையில் கம்மியாக இருக்கும். ஆமாம், சாயந்தரம் ஒரு கசி சீவணும். சீவலைன்னா பணம் காலைல பயணி இருக்காது. 3 முட்டி கட்டுவோம், இல்லை 4 முட்டி கட்டுவோம். ஒரு பண்ணலாம் 5 முட்டி கூட கட்டுவோம். ஆனால் அது பயணி ஒரு நேரம் வந்தால் தான் போச்சு. வரலாட்டினாலும் எங்களுக்கு நஷ்டம்தான். ஒரு பண்ணையில் வர்ற பண்ணையில் 10 லிட்டர் பயணி வரும். அப்படி வராத பண்ணையில் 1 லிட்ரு 2 லிட்ரு அப்படி பண்ணையும் இருக்குது. அதனால் நம்ம எல்லா பண்ணையும் ஷேர் பண்ணி ஏறதுனால அப்படியே நிறந்து போகிறது தான். இப்போ இந்த மரத்து மேலே ஏறி எடுக்கிறீங்களா? இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது? இதில் என்னென்ன ரிஸ்க்? மழை பெஞ்சால் பணம் ஏற முடியாது. வழுக்கும்? ஆமாம், வழுக்கும். மழை பெஞ்சால் ஏற முடியாது. இப்போ திடீர்னு அருவா கை காலில் வெட்டுவோம். இதில் இந்த உயிருக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது மாதிரி நிற்கிது. பனைமரத்தில் பாம்பு ஏறுன்னு சொல்லுவாங்க. ஏறுமா? பாம்பு ஏறும். பாம்பு மேலே குருத்துக்கட்டில் கிடக்கும். மேலே ஓலை மேலே கிடக்கும். நம்ம போயில நம்ம ஏறினால பணம் ஆடுமா, மேலே விழுந்து அதாட்டு போயிட்டே இருக்கும். ஏன் பாம்பு கீழே எல்லாம் மேலே வந்து இது படுத்து கிடக்கு? எலி அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு. எலி மரத்து மேலே ஏறிடும். எலி பனை எலின்னு இருக்குல்ல, முட்டி சின்ன சின்ன எலியாக இருக்கும். அப்படி எலி வந்து இந்த பயணி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி பாலக்கடை குறிக்கும். இதில் வந்து ரிஸ்க்கான வேலை, உயிருக்கு ரிஸ்க்கான வேலை. கல் இறக்க விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் கல் இறக்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? கல் இறக்க விட்டாச்சுன்னா நம்ம கல் மட்டும் தானே, நம்ம இந்த சுண்ணாம்பு சமக்க வேண்டியதில்லை, எந்த இதுவும் கிடையாது. மட்டை பிடிச்சி ஏறணும். மட்டையை வலுவிச்சுனாலும் மேலேருந்து சல்லுன்னு வலிக்கிட்டு தான் வருவோம். கீழே மழை டயத்தில் அப்படி நடந்திருக்கு. அப்படிலாம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து அதான் ஒன்று அறுவட்டை நம்ம வெட்டிக்கு இருப்போம். இங்கிட்டு கையை மாற்றி வெட்டுவோம், வெட்டு விழுந்தது. இந்த கூட கை வெட்டு விழுந்துருக்குல்ல, இதோட வச்சு நம்ம பண்ண. ஆனால் ஏறிதே ஆகணும். போட்டோம்னா அவ்வளோதான், பொழப்பே போச்சு. தொழில் ஏறாமல் போட்டாலும் அடுத்து பயணி கொடுக்காது. ஆமாம், ஒரு பனை என்னானாலும் சரி 2 தடவை ஏறியே ஆகணும். ஏறலைன்னா போச்சு. ஒரு துச்சினாலும் போக முடியாது, வைக்க முடியாது. எந்த ஒரு இந்த 4 மாதத்துக்கு வெளியே எங்கிட்டுமே எங்களால் போக முடியாது. இங்கே தான் உள்ளனா இந்த 4 மாதத்துக்கு பணம் ஏறியே ஆகணும். இங்கே தான் இருந்தாகணும். ஆமாம், எந்த ஒருத்தமாக சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனு எங்கேயும் போக முடியாது. ஃபங்க்ஷன் வச்சா அப்படியே என்ன பண்ணுவீங்க? இந்த மாதம் வைக்க மாட்டாங்கண்ணா தெரிஞ்சு? இல்லை, இதுக்கு முன்னாடி வைப்பாங்க. முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போக முடியாது. தாய் தப்புனே இறந்து கிடந்தாலும் போக முடியாது. வந்து ஏறி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கும் இந்த தொழிலில். அதே இந்த தொழில் வேணான்னு சொல்லி அடிப்பாங்க. படின்னு தான் எங்கள் அப்பாலாம் சொன்னார். நான் தான் படிக்கலை. ஆனால் இந்த பணம் ஏறினாலே அடி விழும் எங்களுக்கு முதல்ல. இப்போ அப்பாவால் முடியலை. அதனால் இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருக்கோம்.